ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு தி சிம். 2025ல ரிலீஸ் ஆன ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோக்கு ஹீரோனுக்கு கல்யாணம் ஆகி ஹீரோன் கர்ப்பமா இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் தான் இந்த படமே. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படம் ஆரம்பிக்கும் போது இது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. அதோட கடவுள் ஜின்களை ஒரு புகை இல்ல நெருப்பு மூலமா படைச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்லிக்கிட்டே ஒரு மசூதிக்குள்ள காமிக்கிறாங்க. அங்க ஒரு வழக்கப்படி நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோனுக்கு கல்யாணம் நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோன் ரெண்டு பேருமே சேர்ந்து போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அப்ப ஹீரோன் அவங்க அங்கிளையும் போட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க. அதே நேரம் இங்க ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு புக்கு, அது மந்திர பண்ற புக்கு போல, அதை யாரோ ஒருத்தர் எடுத்து அந்த புக்குல இருந்த ஒரு பேஜை மட்டும் கிழிச்சிடுறாங்க. இது யாரு என்ன அப்படின்னு சரியா தெரியல. இங்க நடக்கிற ஹீரோ ஹீரோன் கல்யாணத்துக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்களானோ நமக்கு இப்ப தெரியல. ஹீரோனுக்கு அப்பா அம்மா இல்ல போல படத்துல காமிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு போனஸ் ஸ்கூல்ல தான் வளர்ந்தவங்க. அந்த ஸ்கூல்ல இருந்த ஒருத்தர் தான் ஹீரோன் அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோன் அவங்க அங்கிள் கிட்ட இந்த மாதிரி நான் கற்பமானதுல இருந்து எனக்கு மாறி மாறி கட்ட கனவுலாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரும் நீங்க ரெண்டு பேருமே கடவுளை தொழுகிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோனோ இல்ல நான் மட்டும் தான் பண்றேன், என் ஹஸ்பண்டுக்கு நேரமே இல்ல, ஓவர் டைம் பண்றதுனால அவரால் முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அவரும் சரி நான் மந்திர பண்ண தண்ணி உனக்கு அனுப்புறேன், அதை நீ யூஸ் பண்ணிக்க, வேற ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட உடனே சொல்லு அப்படி சொல்றாரு. அதை எல்லாத்தையுமே யோசிச்சுப்படியே ஹீரோன் அவங்க வீட்டை பேக் பண்றாங்க. ஏன்னா ஹீரோன் இப்ப அவங்க மாமியார் வீட்டுக்கு போக போறாங்க. இங்க ஹீரோ வேலைக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோன் தனியா இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரி கெட்ட விஷயமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சு அவங்க அம்மா கூடயே போய் தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்படியே ஹீரோன் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பாக்குறதுக்காக ஹீரோனோ அங்கே போய் பாக்குறாங்க. அது பாத்ரூம் ஷவர் தான். அதை ஆஃப் பண்ணிட்டு அங்கே திரும்புறாங்க. அப்ப அங்க ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்கு. அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டில் இருந்த தண்ணி கருப்பா புழு பிடிச்ச மாதிரி மாற, அதை பார்த்து ஹீரோன் பயத்துல அந்த பாட்டில கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பாத்ரூம் கதவை மூடிட்டு வெளியில வர, அப்ப அவங்க ஃப்ரெண்டு இன்று எங்க வராங்க. இன்று ஹீரோன் கிட்ட உட மாமியார் எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோனோ அவங்க ரொம்பவே அன்பானவங்க தான் அப்படி சொல்ல, அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே ஹீரோ வராரு. அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த இன்றைய ஹீரோனுக்கு போர்டிங் ஸ்கூல் படிக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருமே ஹீரோவோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்கே சுமி ஆண்டி அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஹீரோட வீட்டுல ரொம்ப வருஷமா வேலை செய்யறவங்க. ஆனா ஹீரோட அம்மா அவங்களை அந்த மாதிரி நினைக்கல, அவங்க ஃப்ரெண்டா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. அப்ப மேல வந்த ஹீரோனோ ஹீரோட அம்மா கிட்ட நாங்க இங்க வந்து உங்களை தொல்லை பண்றோமோ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவோட அம்மாவும் இல்ல என்னோட முதல் பேர பசங்களை பாக்குறதுக்கு எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஹீரோனோ வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க எல்லா ஜன்னலுமே மூடி இருக்கு. அதனால ஹீரோனோ அதுல ஒரு ஜன்னல் துணியை ஓபன் பண்ண, அதை பார்த்த ஹீரோனோட மாமியாரும் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க என்னோட வீட்டை பாக்குறது பிடிக்காதுன்னு ஒரு மாதிரி ஹார்ஸா சொல்ல, அதை கேட்ட ஹீரோனோ சரின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அங்கே வந்த ஹீரோனை மேல வா நம்ம ரோம போய் காமிக்கிறேன் அப்படி சொல்லி கூட்டிட்டு போறாரு. அப்படி மேல போன ஹீரோன் கிட்ட ஹீரோ ரொம்பவே பாசமா இதுக்கு மேல நீ நம்ம குழந்தையும் அந்த கெட்ட விஷயங்களால கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட் அங்கே வந்து அவங்க கையில இருந்த ஒரு நூல்கண்டு பெட்டியை அங்கே வச்சுட்டு சரி உங்களை தொல்லை பண்ணதுக்கு, ஆனா உங்க அம்மா கீழே சாப்பிட கூப்பிடுறாங்க அப்படி சொல்ல சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே போறாங்க. அதுக்கப்புறம் அப்படி நைட் ஆயிடுது. ஹீரோவோ இன்றைய கூப்பிட்டு போயிட்டு அவளோட வீட்டுல வர்றதுக்காக கார்ல கிளம்புறாரு. அப்படி ஹீரோனை காமிக்கிறாங்க. அவங்க இப்ப அவங்க முறைப்படி தொழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப பாத்ரூம்குள்ள இருந்து வெளியில வந்த ஹீரோ நான் தூங்க போறேன் அப்படி சொல்லிட்டு பெட்டை நோக்கி போறாரு. ஹீரோன் அங்கேதான் இருக்காங்க. அவங்க படிச்சுக்கிட்டு இருந்ததை முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட சரி நீங்களும் என் கூட வந்து தொழுகலாமே அப்படின்னு கேட்டுட்டு பெட்டு பக்கமா திரும்ப பார்த்தா அங்க ஹீரோ இல்லவே இல்ல. என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ ரூம் கதவை திறந்துகிட்டு வராரு. அதை பார்த்த ஹீரோனோ நீங்க இப்பதான் உள்ளே வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ ஆமான்னு சொன்னதும் ஹீரோனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஹீரோவை கூப்பிட்டு என் கூட சேர்ந்து நீங்களும் தொழுக பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ரெண்டு பேருமே தொழுக பண்ணிட்டு தூங்குறாங்க. அப்ப ஹீரோனுக்கு அங்க சரியா தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்க அவங்க ரூம் சீலிங்ல இருந்து ரத்தம் கசிற மாதிரி தெரியுது. அது அப்படியே படிப்படியா அதிகமாகி அப்படியே ஹீரோனோட குழந்தை அதாவது அவங்க வயிற்றுக்கு மேல வந்து விழ ஹீரோனை பயந்து போயிட்டு பெட்ஷீட்டை போத்திக்கிறாங்க. அப்படியும் அந்த அமானுஷ்யம் விடாம ஹீரோனை போர்வைக்குள்ள வந்து பாக்குது பாருங்க. நமக்கு அந்த உருவத்தை காமிக்கிறாங்க. அப்படியே அதோட மூஞ்சில தோல் இருக்கிற மாதிரி இல்ல, ஒரு மாதிரி கொடூரமான சாத்தா மாதிரி இருக்கு. அதை பார்த்த ஹீரோனை ஒரு கத்து கத்த அந்த சத்தம் கேட்டு எழுந்த ஹீரோனை சமாதானம் பண்ணி தூங்க வைக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோனோ ஹீரோ கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் இந்த மாதிரி நான் அங்கிள் கிட்ட பேசினேன், அவரு நான் கர்ப்பமாகி 4 மாசம் ஆச்சுன்னு சொல்லிட்டு 4வது மாசம் கற்பத்துக்காக பண்ண வேண்டிய பிரார்த்தனை பண்ண சொன்னாரு அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோட அம்மாவோட மூஞ்சி ஒரு மாறுது. அப்ப அவங்க அந்த பூஜைக்கு நீ பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட போறியா அப்படின்னு ஒரு மாறி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோனோ ஆமான்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோட அம்மா ஹீரோக்காக சரின்னு சொல்றாங்க. மத்தபடி அவங்க மூஞ்சில கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. அதையும் ஹீரோயின் நோட் பண்றாங்க. இப்ப அப்படியே அந்த பிரார்த்தனையை தான் காமிக்கிறாங்க. அதுல ஹீரோனோட ஃப்ரெண்டு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. அப்ப அந்த வீட்டுல இருக்கிற ஆண்டி சுமி ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி உன்னோட மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால இப்ப அவங்களால வர முடியாது,
நீ எதுவும் நினைச்சுக்காத அப்படி சொல்ல அதை கேட்ட ஹீரோனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதை வெளியில காமிச்சுக்காம அவங்க பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு அங்க ஜோரா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்ப வெளியில வந்து ஹீரோவோட அம்மா அங்கிருந்த ஆண்டிய கோவமா இங்க வா, வெளியில இருக்கிற சேர் எல்லாத்தையுமே நினைச்சு போது பாரு அப்படி சொல்றாங்க. அப்புறமா அந்த பிரார்த்தனை ஒரு வழியா முடிஞ்சு போச்சு. எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாருமே கிளம்பினதுக்கு அப்புறமா தான் அங்க ஒரு லேடி வராங்க. அவங்க பேர் தியா. அவங்க அங்க வந்து சாரி என்னால பிரார்த்தனையில கலந்துக்க முடியல அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோனோ அது பரவாயில்லைங்க, அதான் இப்ப நீங்க வந்துட்டீங்களே அதுவே போதும் அப்படி சொல்றாங்க. அப்ப அந்த தியாவும் ஹீரோன் கிட்ட சரி உன்னோட மாமியாரும் கூட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோனோ ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல உன்னோட மாமியாருக்கு பொதுவாவே அவங்க வீட்டு பொருட்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு அப்படின்னு பாத்துப்பாங்க. இதுல உன்னோட பிரார்த்தனையில நீ அவங்களோட சேர வேற வெளியில போட்டதுனால அவங்க கொஞ்சம் கோவமா தான் இருப்பாங்க அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி ஹீரோனை மாமியாரும் கொஞ்சம் கோவமா தான் ஹீரோனை திரும்பி பாக்குறாங்க. அதுவே ஹீரோனுக்கு ஒரு மாறி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த தியா அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோனோ ஹீரோக்காக சமைக்கிறாங்க. அப்ப அங்க வந்த ஹீரோனோட மாமியாரும் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க ஹீரோனோ அவங்க பண்ண போறத சொல்றாங்க. அதை கேட்ட மாமியாரும் சரின்னு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளி ஹீரோனுக்கு கேக்குற மாதிரி இப்படிதான் என்னோட பையனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோன் திரும்பி பார்க்கும்போது அவங்க சிரிச்சு போய் இந்தாமா இதையும் உன்னோட சமையல சேர்த்துக்க அப்படின்னு சாதனமா தான் சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு திரும்பி பாத்திரத்தை எடுக்கிறாங்க. அப்ப அவங்க ஏன் நீ பண்றதுதான் சாப்பிடணுமா அப்படின்னு ஒரு மாதிரி கோவமா சொல்ற மாதிரி கேக்குது. ஆனா அத ஹீரோன் பார்க்கும்போது அவங்க சாதாரணமா எதுவுமே பேசாத மாதிரி தான் நிக்கிறாங்க. அது என்னன்னு ஹீரோனுக்கு எதுவுமே புரியல. அங்கே கட் பண்ணி இப்ப ஹீரோனோ ஹீரோக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க ஹீரோட ஆபீஸுக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோன் கூட நல்லா தான் பேசுறாங்க. அந்த ஆபீஸ்ல தான் ஹீரோனோட ஃப்ரெண்டுமே வேலை செய்யறாங்க. ஹீரோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு போல. அவரோட பில்டர் கம்பெனிக்கு ஒரு மாடலை நிக்க வச்சு எடுத்து ப்ரொமோஷன் பேனர் அங்க இருக்கிறத பாத்துக்கிட்டே ஹீரோனும் போறாங்க. அப்படியே ஹீரோனோ ஹீரோட கேபின் கிட்ட வரும்போது அந்த மாடல் பொண்ணு ஹீரோட கேபின்ல இருந்து ஹீரோனை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நிக்காம வேகமா போயிடுது. சரின்னு ஹீரோன் அங்கிருந்து கேபின்குள்ள வராங்க. அங்க ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹீரோ மட்டும் தான் உள்ள இருக்காங்க. ஹீரோ ரொம்பவே முக்கியமா போன் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறமா கால் கட் பண்ணிட்டு ஹீரோன் கூட சாப்பிட வராரு. இப்ப ஹீரோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஹீரோனோ அவங்க ஃப்ரெண்ட் இன்றி கூட பேசுறாங்க. அப்ப ஹீரோனோ அவங்க மாமியார் பத்தி இன்றி கிட்ட சொல்லி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனா இன்றி அதெல்லாம் ஒண்ணுமில்ல அப்படி சொல்லி அவங்களை சமாதானம் பண்ண அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோன் அவங்க சின்ன சின்ன மினியேச்சர் பொம்மைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வேலை சிறந்த ரூமுக்கு மேல இருந்து யாரோ கல்ல தூக்கி போற மாதிரி தெரியுது. அதை பார்த்த ஹீரோனை மேல ஏறி பாக்குறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு சாத்தான் உருவம் மாதிரி மேல ஒண்ணு உட்காந்துக்கிட்டு ஹீரோனை பாத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோனை பாய்ந்து போயிட்டு கீழே இறங்கி வரும்போது ஒரு ஜாடியை உடைச்சிடுறாங்க. அதை எடுக்க போகும்போது அவங்க கையில அது குத்தி ரத்தம் வேற வருது. அதுக்கப்புறமா தான் ஹீரோனோட மாமியார் அங்க வந்து என்னச்சுன்னு கேட்க ஹீரோனும் நடந்ததை சொல்றாங்க. அப்ப ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. அதுல ஹீரோன் கூட படிச்ச பையன் ஒருத்தன் அவன் ஹீரோனோட கல்யாணத்துக்குலாம் வந்திருப்பான். அவன் இங்க வந்திருக்கான். ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோனோட பொருட்களை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோனோட கையில ரத்தம் வந்ததை பார்த்து அவங்க கிட்ட இருந்த ஒரு பேண்டேஜ் எடுத்து ஹீரோனுக்கு போட்டு விடுறான். அத ஹீரோனோட மாமியார் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க. அதே நேரம் அங்கே வந்து ஹீரோ அதை பாக்குறாரு. ஆனா அவர் ஒன்னும் பெருசா கண்டுக்கல. இப்ப ஹீரோனும் அவங்க பார்த்த அந்த இடத்துல ஹீரோவை ஒரு வாட்டி அனுப்பி பாக்குறாங்க. ஆனா இங்க ஹீரோக்கு எதுவுமே தெரியல. வெறும் ஒரு எலிதான் அப்படி சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோவை வேலைக்கு அனுப்பிடுறாங்க. அப்ப ஹீரோ வெளியில வந்து ஹீரோ கிட்ட இன்னைக்கு நீ எனக்காக சாப்பாடு எல்லாம் கொண்டு வர வேணாம், நான் எனக்கு ஒரு மீட்டிங்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்பி போகும்போது அவரோட ட்ரெஸ்ல இருந்து ஒரு கம்மல் மாதிரி ஒண்ணு கீழே விழுந்த மாதிரி இருக்கு. ஹீரோனுமே அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த தியாலேடி மறுபடியும் அங்கே வந்து ஹீரோன் கூட பேசுறாங்க. இந்த வாட்டி அவங்க வீட்டுல செஞ்ச சாப்பாடு ஒண்ணு கொண்டு வந்து தராங்க. அதை சாப்பிட்டு பார்த்த ஹீரோனோ நல்லா இருக்கே அப்படி சொல்றாங்க. அப்ப ஹீரோனோ அவங்கள உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட ஆனா அந்த லேடி இல்ல நான் இன்னொரு நாள் வரேன், நீ கண்டிப்பா ஒரு நாள் என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்ல அப்ப ஹீரோனோ உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் இந்த ரோட்ல இருக்கிற கார்னர் வீடு, அங்க ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருக்கும், அதுதான் என்னோட வீடு அப்படி சொல்றாங்க. ஹீரோனோ சரி நான் கண்டிப்பா வரேன், இப்ப இல்ல இன்னொரு நாள் வரனே அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த லேடி அங்கிருந்து போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்த ஹீரோனோ அந்த சுமி ஆண்டி கிட்ட இந்த மாதிரி இது பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்தாங்க, இத நீங்க ஹீரோக்கும் என்னோட அங்கிளுக்கும் பேக் பண்ணுங்க, நான் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படி சொல்றாங்க. அப்ப ஹீரோனோ சுமி ஆண்டி கிட்ட நீங்க இங்க தானே ரொம்ப வருஷமா இருக்கீங்க, இங்க நீங்க ஏதாவது அமானுஷ்யமா ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு சுமி ஆண்டியும் கொஞ்ச நேரத்துல அந்நியனா மாறுற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோன் இதை கேட்கும் போதே அவங்க கையை பாருங்க பின்னாடி இருந்து கத்தி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோ அதை நார்மலா தான் கேட்கறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அப்படிலாம் இல்லம்மா, இது நீ கர்ப்பமா இருக்கிறதுனால ஏற்படுற பிரமதாமா, உன்னோட மாமியாருக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோனோ சரின்னு சொல்லிட்டு ஹீரோட ஆபீஸுக்கு போக ரெடியாக பாத்ரூமுக்கு போறாங்க. அப்ப அந்த கம்மல் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. அதை பார்த்த ஹீரோனோ அவங்களுக்கு நல்லா மேக்கப் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஹீரோனுக்கு வாந்தி வருது, அவங்க கர்ப்பமா இருக்கிறதுனால வருது போல. இப்ப ஹீரோன் கீழே வராங்க. அப்ப அவங்க மாமியார் இந்த சாப்பாடு உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோனோ அது தியா தான் கொடுத்தாங்க அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட மாமியாரும் தியா நீங்க யாருமே இல்லையே அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோனோ அவங்க வீடு இந்த தெருவோட முக்குலதான் இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கிளை பாத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த சாப்பாட்டுல கொஞ்சம் கொண்டு போறாங்க. மீதியை ஹீரோக்கு அனுப்ப சொல்லிட்டு போறாங்க. ஆனா மாமியாருக்கு அந்த
தியா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப ஹீரோயின் தன்னோட அங்கிளை பார்க்க அந்த போர்டிங் ஸ்கூலுக்கு வராங்க. அங்க அங்கிள் கிட்ட அவங்களுக்கு நடக்கிற விஷயத்த சொல்லி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் வீடா இல்ல வேற ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட அப்ப அங்கிளும் அதை பத்தி நீ ஹீரோ கிட்ட சொன்னியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினோ இல்ல ஏற்கனவே அவரோட வேலையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அத நானும் இந்த பிரச்சனைகளை சொன்னா எப்படி அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு அவரும் ஆனாலும் இதை பத்தி உன்னோட புருஷன் கிட்ட நீ சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அது போக நான் உனக்கு அந்த மந்திர தண்ணியை தரேன், அது மட்டும் இல்லாம நீயுமே தொடர்ந்து தொழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அங்களுக்கு அவங்க கொண்டு வந்த சாப்பாட்டை கொடுக்குறாங்க. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அது முழுக்க முழுக்க ஒரே புழுவா மேஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த அங்களுக்கும் ஹீரோனுக்கு ஒரே ஷாக்கு. அதே நேரம் இங்க ஹீரோக்கும் அதே தானே கொடுத்தாங்க. அதேமே ஹீரோ ஓபன் பண்ணி பார்த்ததுல அதே மாதிரிதான் இருக்கு. அதை பத்தி ஹீரோ கிட்ட நைட்டு வீட்டுக்கு வந்து கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோனோ இல்ல அந்த சாப்பாடை நான் சாப்பிட்டு பார்த்தேன், அது நல்லாதான் இருந்துச்சு, இங்கதான் யாரும் அதை மாத்திட்டாங்க அப்படி சொல்றாங்க. அதாவது இந்த கெட்டு போன சாப்பாடை வச்சது ஒண்ணு மாமியாரு இல்ல அந்த சுமி ஆண்டி அப்படின்னு ஹீரோன் கோமா சொல்ல, ஆனா ஹீரோ அதெல்லாம் பரவாயில்ல விடு அப்படின்னு ஹீரோனை பேச விடாம பண்ணிடுறாரு. அதே நேரம் ஹீரோட அம்மாவும் எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும் என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இப்ப அவங்க கோவமாலாம் கேட்கல, ரொம்பவே சாதாரணமா தான் கேக்குறாங்க. ஆனா ஹீரோனுக்கு கோவம் குறையவே இல்ல. அந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டேன், அப்ப அது நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல அவங்க சொல்லிட்டு அங்கிருந்து ரூமுக்கும் போயிடுறாங்க. இப்ப ஹீரோனுக்கு ஹீரோ மேல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குல்ல, அதாவது ஹீரோ அவங்களுக்கு துரோகம் பண்றாரு அப்படின்னு நம்புறாங்கல்ல, அதனால கொஞ்சம் அழகா ட்ரெஸ் போட்டுட்டு ஹீரோக்காக ரூம்ல வெயிட் பண்றாங்க. இங்க கீழே ஹீரோ நடந்த சம்பவத்தினால கொஞ்சம் சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்க அம்மாவும் அங்கே வந்து ஹீரோனுக்கு இங்க வந்ததே பிடிக்கல போலப்பா, அதோட உன்னை பார்க்கவும் ரொம்பவே சோகமா இருக்கே, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஆமாமா வேலையில கொஞ்சம் டென்ஷனா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மாவும் கல்யாணம் அப்படிங்கிறது நீங்க உங்க சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு போக இங்க மேல ஹீரோனும் அவங்க வைத்த கண்ணாடியில பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது எங்க இருந்து யாரோ ஏதோ மந்திரத்தை சொல்ற மாதிரி கேக்குது. அந்த சவுண்ட் ஹீரோனுக்கு கேட்கவும் அந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாக்குறதுக்காக எட்டி பாக்குறாங்க. அங்க சுத்தி யாருமே இல்ல. சரின்னு உள்ள போக திரும்புறாங்க. பின்னாடி சுமி ஆண்டி வந்து பயமுறுத்துறாங்க. அப்புறமா ஒண்ணுமில்ல நான் தான் அப்படி சொல்லவும் ஹீரோனை அமைதியாகி உள்ள போறாங்க. இப்ப சுமி ஆண்டி அங்க குப்பையை போட தான் வந்திருப்பாங்க. அப்படி அவங்க குப்பையை போட்டுட்டு வரும்போது அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு லைட் தானாவே ஆஃப் ஆயிடுது. சரின்னு ஆண்டியும் உள்ள வராங்க. அப்படி அவங்க உள்ள வரதுக்கு திரும்பும் போது அந்த லைட் தானாவே எரியுது. அந்த லைட் வெளிச்சத்துல ஒரு கொடூரமான நிழல் தெரியுது. அதை பார்த்த ஆண்டி பயந்து போய் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. எங்க ரூமுக்கு வந்த ஹீரோனா அங்க தூங்கி இருக்கிற ஹீரோவா ஒரு மாறி பாக்குறாங்க. அப்ப ஹீரோட போனுக்கு விடாம மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. அதை பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோன போன் எடுக்க போறாங்க. அப்ப ஹீரோ அவங்க கையை பிடிச்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோனோ இல்ல மெசேஜ் வருது அப்படி சொல்லவும் ஹீரோவும் அது ஒண்ணும் இல்ல ஆபீஸ் மெசேஜ் தான், நீ வந்து தூங்க அப்படி சொல்றாரு. சரின்னு ஹீரோ பக்கத்துல படுக்கிறாங்க. அப்படி ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆக கிட்ட போறாங்க. ஆனா ஹீரோவும் இல்ல எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு ஹீரோனை அவாய்ட் பண்றாரு. அத ஹீரோனால தாங்கவே முடியல, திரும்பி படுத்து எழுதுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணி ஹீரோயின் தன்னோட அங்கிள் கொடுத்த அந்த மந்திர தண்ணியை அவங்க ஆபீஸ் ரூமுக்கு கொண்டு போறாங்க. அதை பார்த்த சுமியாண்டியும் மாமியார் கிட்ட வந்து மேடம் உங்க மருமக என்ன பார்த்தேன்னு சொன்னாங்களோ அதை நானும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட மாமியாரும் கண்டதெல்லாம் யோசிக்காத, முதல்ல அந்த தியா யாருன்னு கண்டுபிடி அப்படி சொல்றாங்க. சொல்லிட்டு ஹீரோன் கொண்டு போனதை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு போய் பாக்குறாங்க. இப்ப ஹீரோன் அப்படி இந்த தண்ணி இருக்கிற அந்த தைரியத்துல வேலை பாக்குறாங்க. அப்ப திடீர்னு அந்த இடம் முழுக்க ஏதோ ஆட ஆரம்பிக்குது, நிலநடுக்கம் வந்த மாதிரி. ஹீரோன் இருக்கிற அந்த ரூம் மட்டும்தான் அந்த மாதிரி ஆகுது. அவங்க செஞ்சு வச்சிருந்த அந்த சின்ன வீடு அது மட்டும் அப்படியே உடஞ்சு போய் கிடக்கு. மத்தபடி அவங்க ரூமுக்குள்ள ஒன்னும் ஆகல. அதை பார்த்த ஹீரோனோ இதுக்கு மேல அதை ஹீரோ கிட்ட இருந்து மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆனா ஹீரோ அப்போ ஒரு மீட்டிங்ல இருக்கிறாரு. ஹீரோன் சொன்னதை கேட்டுட்டு இப்ப நான் மீட்டிங்ல இருக்கேன், அப்புறமா வீட்டுக்கு வந்து பேசுறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சிக்னல் பிரேக் ஆயிடுது. ஹீரோ பேசுறது ஹீரோனுக்கு, ஹீரோன் பேசுறது ஹீரோக்கு சுத்தமா கேட்கல. அப்ப ஹீரோக்கு மட்டும் ஹீரோன் சொல்றாங்க உன்னோட இந்த வேலை விளங்கவே விளங்காது, கண்டிப்பா இதுல நீ தோத்துதான் போயிடுவ, இந்த கான்ட்ராக்ட் உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோக்கு ரொம்பவே ஷாக்கு. அப்ப பின்னாடி ஹீரோனோட ஃப்ரெண்டு இன்றி வந்து மீட்டிங்ல எல்லாரும் வெயிட் பண்றாங்க, உள்ள போலாம் அப்படின்னு ஹீரோவை கூப்பிட்டு போறாங்க. எங்க ஹீரோன் அவங்க கூட ஒருத்தன் வேலை செய்வான்ல, அவன் அங்கே வந்து அந்த உடஞ்சு போன வீட்டை தூக்கி போடுறான். அப்ப ஹீரோனுக்கு அவங்க ரூம்ல மேல அன்னைக்கு கேட்ட அந்த சத்தம் மறுபடியும் கேக்குது. அதாவது அது ஒரு பரன் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இருந்து சத்தம் மறுபடியும் கேட்கவும் ஹீரோன் அந்த பையனை மேல போய் பார்க்க சொல்றாங்க. அவனும் மேல ஏறி போய் பாக்குறான். அப்ப மேல இருந்து நிறைய வவ்வால்கள் பறந்து வருது. அதை பார்த்த ஹீரோனு பயந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் கையில ஒரு லெட்டரை வச்சுட்டு தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு இன்றி வந்து என்னாச்சுன்னு கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லல. அப்ப அவங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு, நான் உனக்கு இருக்கேன் அப்படி சொல்றாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோனை பார்க்க மறுபடியும் அந்த தியா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஹீரோனை பேசிக்கிட்டு இருக்கிற சத்தம் மாமியாருக்கு கேக்குது. அவங்களும் எட்டி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னு நமக்கு தெரியல. அவங்க முகத்துல ஒரு குழப்பம் தெரியுது. இப்ப அந்த தியா ஹீரோன் கிட்ட உன்னோட புருஷன் இல்லையா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோனோ இல்ல அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படி சொல்றாங்க. அதுக்கு அந்த தியா லேடியும் இந்த மாதிரிதான் என்னோட புருஷன் வேலைன்னு இருந்தாரு, அப்புறமா தான் அவரு வேற ஒரு பொண்ணு கூட உறவு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோனை குழப்பிட்டு போயிடுறாங்க.
வராங்க. இப்ப ஹீரோன் அவங்க ஃப்ரெண்டு இன்றி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உன்னோட புருஷன் வீட்டுக்கு வர லேட் ஆகும் அப்படி சொன்னாரு, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு அவளும் ஆமா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து ஹீரோனோ அந்த மீட்டிங்ல பொண்ணுங்களும் இருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் ஆமா டீம்மேட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோனுக்கு நம்பலாமா வேணாமா அப்படின்னு கூட தெரியாம அந்த லேட் நைட்ல கூட ஹீரோட ஆபீஸுக்கு போறாங்க. அங்க அந்த பொண்ணு அதான் அந்த மாடல் பொண்ணு அங்கே வந்து இருக்கிறத பார்த்த ஹீரோயின் அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு நிக்காம அங்கிருந்து வேகமா போயிடுது. அதுவே ஹீரோனுக்கு சந்தேகம் அதிகமாகுது. உடனே ஹீரோ கிட்ட ஓடி வந்து இதுதான் உன்னோட மீட்டிங்கா, இந்த மாதிரி தான் என்கிட்ட போய் சொல்லி அந்த பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோவுக்கு அவங்க பேசுறது எதுவுமே புரியாம யார பத்தி பேசுற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோனோ போய் சொல்லாத, இப்பதான் அந்த பொண்ணை நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கோவமா கத்துறதுனால அவங்க ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க. அதனால ஹீரோனை கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. அவங்க கார்ல பேசிக்கிட்டே வராங்க. ஹீரோ எவ்வளவு சொன்னாலும் ஹீரோயின் நம்ப மாட்டாங்க. அந்த கோவத்துல ஹீரோ வண்டியை வேகமா ஓட்டுறதுனால கிட்டத்தட்ட விபத்து நடந்திருக்கும். ஆனா எப்படியே ஹீரோ வண்டியை நிறுத்திடுறாரு. ஹீரோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. இப்ப ஹீரோனோ அவங்க உருவத்தை கண்ணாடியில பாக்குறாங்க. அவங்க கண்ணுக்கு மட்டும் ஹீரோயின் ரொம்பவே குண்டா அழுக்கா அசிங்கமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்து ஹீரோனோ ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. இங்க சண்டை நடந்ததுனால ஹீரோ கீழே ஹால்ல வந்து தங்குறாரு. அப்ப அவரோட கனவுல ஹீரோவை கத்தியால கொலை பண்ற மாதிரி ஹீரோட கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்து பயந்து ஹீரோவும் கண்ணை துறக்கிறாரு. அங்கே கட் பண்ணி இப்ப சுமி பாட்டியை காமிக்கிறாங்க. அவங்க அந்த தியாவை ஃபாலோ பண்ணி போறாங்க. பார்த்தா தியா பண்ண வீடு ரொம்ப நாளா யாருமே யூஸ் பண்ணாத மாதிரி ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த வீட்டோட கேட்ல நிறைய செடி கொடி எல்லாம் வளர்ந்துருக்கு. ஆனாலும் சுமி பாட்டி உள்ள போய் பாக்குறாங்க. அங்க யாருமே இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிளம்பினா அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு அந்த கதவு தானாவே ஓபன் ஆகுது. இவங்களும் என்னன்னு பாக்குறாங்க. அப்ப அந்த கொடூரமான உருவம் ஆண்டிக்கு முன்னாடி வந்து நின்று பயமுறுத்துது. இவங்கள அதை பார்த்து பயந்து ஓடி போயிடுறாங்க. எங்க வீட்டுல ஹீரோயின் கிட்ட மாமியாரும் என்னாச்சு மறுபடியும் உங்களுக்குள்ள சண்டையா, என்னோட பையன் ஹால்ல வந்து படுத்திருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோ அதெல்லாம் ஒண்ணுமில்ல அப்படி சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அப்ப அங்கே வந்து சுமி ஆண்டி அங்கே நடந்ததை சொல்றாங்க. அந்த வீட்டுல தியா இல்ல வேற யாருமே இல்ல அப்படி சொல்றாங்க. அப்ப கீழே யார காலிம்பல் அடிக்கிற சத்தம் கேட்டு ஹீரோயின் தான் போய் கதவை திறக்கிறாங்க. அது அந்த தியா தான். அவங்களா வந்து ஹீரோயின் கூட பேசணும் அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோனோ சரி வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இங்க மேல சுமி ஆண்டி மாமியார் கிட்ட அந்த வீட்டை பத்தி அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அந்த வீடு ரொம்ப வருஷமா மூடியதான் இருக்கா அப்படி சொல்றாங்க. இத பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படி சொல்ல அப்ப மேல வந்து ஹீரோனோ வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, டீ கொண்டு வாங்க அப்படி சொல்றாங்க. சொல்லிட்டு கீழே வந்து தியா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாமியார் கீழே வந்து அந்த தியாவை பார்க்கலாம் அப்படின்னு வராங்க. அப்பதான் ஒரு சரியான ட்விஸ்ட் காமிக்கிறாங்க பாருங்க. அங்க தியா அப்படி சொல்லிட்டு யாருமே இல்ல. சொல்லப்போனா அங்க யாருமே இல்ல. ஹீரோயின் தனியா தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அத மாமியார் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குரல் இங்கிருந்து போன்னு அந்த சத்தம் கேட்டு மாமியார் பயந்து போயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு பின்னாடி டீ கொண்டு வந்த சுமி இருக்காங்க. அவங்க கிட்ட மாமியாரும் ஹீரோயின் அவங்க ரூம்ல வச்ச அந்த மந்திர தண்ணியை பார்க்க சொல்றாங்க. பார்த்தா அது முழுக்க ஒரே கருப்பு புழு புடிஞ்ச மாதிரி இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் உள்ள வராங்க. அப்படி உள்ள வந்த ஹீரோயின் கிட்ட மாமியார் பேசுறதுக்காக அவங்க பின்னாடி கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க. ஆனா ஹீரோயின் திரும்பி கூட பார்க்காம நேரா கிச்சனுக்குள்ள போய் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள போறாங்க. அப்படி ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் மாமியார் பின்னாடியே வந்து அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ண வராங்க. அப்ப அந்த ஸ்டவ் திடீர்னு வெடிச்சு மாமியார் பக்கத்துல இருந்து அந்த ஒரு சுடு தண்ணி அவங்க கால்ல ஊத்திக்கிறாங்க. அதனால மாமியார் கத்த அந்த சத்தம் கிட்ட அங்கே வந்து சுமியாட்டி மாமியார் கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோயின் வெளியில இருந்து கிச்சனுக்கு வராங்க. அதை பார்த்த மாமியாருக்கு எதுவுமே புரியல. உள்ள போன ஹீரோயின் எப்படி வெளியில இருந்து வரா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவை வீட்டுக்கு வந்து தன்னோட அம்மாவுக்கும் மருந்து போடுறாரு. அப்ப அவரு இது எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினோ நான் வெளியில கெஸ்ட் கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்ல ஆனா ஹீரோ நீ தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படி சொல்லி அவரு இப்ப ஹீரோயின் மேல நீ உன் கூட வேலை செய்யற அந்த பையன் கூட தப்பா இருக்க, அதனாலதான் நீ என்னையும் அந்த மாதிரி நினைக்கிற அப்படின்னு கோவமா பேசுறாரு. அதை கேட்ட மாமியாரும் இது யாரோட தப்பும் இல்ல, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க அப்படி சொல்றாங்க. ஹீரோயின் கோவமா அங்கிருந்து போயிடுறாங்க. அப்ப நைட் ஆயிடுது. சுமி ஆண்டி மாமியாரை பார்க்க வராங்க. அப்ப மாமியாரும் சுமி ஆண்டி கிட்ட நான் இங்க நடந்த எல்லாத்தையும் ஹீரோனோட அங்கிள் கிட்ட சொல்லிட்டேன். அவரு இப்ப உடனே வர முடியாதுன்னு சொல்றாரு. அதனால நீ உடனே அவரோட போர்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அவர் மந்திர தண்ணியை கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு வா அப்படின்னு ஸ்கூல் அட்ரஸ கொடுத்து அனுப்புறாங்க. அவங்களும் கிளம்புறாங்க. அப்படி அவங்க போற வழியில அந்த அமோனிசமான உருவம் அவங்கள தொடர்ந்து வர்ற மாதிரி தெரியுது. அவங்களும் வேகமா போறாங்க. அப்ப அந்த உருவம் சுமி ஆண்டிக்கு பின்னாடி வந்து நின்று அவங்கள பயமுறுத்துது. அதனால அவங்க பிளாட்ஃபார்ம்ல இருந்து கீழே இறங்குறாங்க. அப்ப அங்க ஒரு பஸ் வர்றதுக்கும் சரியா இருக்கு. இவங்க மேல அந்த பஸ் ஏறி அங்கேயே சுமி ஆண்டி இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அங்கே வந்த மாமியார் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. நான் தான் சுமியை அனுப்புனேன், அதனாலதான் அவ இப்ப செத்து போயிட்டா அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோனோட அங்கிளை காமிக்கிறாங்க. அவரே அந்த ஸ்கூல்ல இருக்கிற லைப்ரரிக்கு வராரு. இந்த லைப்ரரி தான் முதல் சீன்ல காமிச்சிருப்பாங்க. முதல் சீன்ல காமிச்ச அதே புக்க அங்கிள் எடுத்து பாக்குறாரு. அதுல ஒரு பக்கம் மட்டும் கிழிஞ்சு போயிருக்கு. அதை பார்த்த அங்கிள் என்ன பிரச்சனை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே அந்த புக்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது அங்கிருந்த எல்லா லைட்டும் விட்டு விட்டு எரியுது. அவரும் திரும்பி பாக்குறாரு. அப்ப ஒரு கருப்பான உருவ நிழல் அங்க நடந்து போகுது. அவரும் மந்திரத்தால அதை மறைய வச்சிடறாரு. இங்க மாமியாரை காட்டுறாங்க. அவங்க ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஹீரோன்னு சொன்ன எல்லாமே உண்மைதான், அதத்தான் சுமி கிட்ட சொன்னாங்க. ஆனா சொன்னது
உண்மையிலுமே அவங்க செத்து போயிட்டாங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படி சொல்ல ஹீரோவும் அவங்களை கொஞ்சம் சமாதானம் பண்ணிட்டு சுமி ஆண்டியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்குறாரு. அப்ப அங்கே வந்து ஹீரோன் கிட்ட மாமியாரும் என்னை மன்னிச்சிருமா, நீ சொல்லும் போது நான் நம்பல, ஆனா அது எல்லாமே உண்மைதான் அப்படி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உன்னோட ஃப்ரெண்டு தியா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆளு உண்மையிலே இல்லமா, அதை பத்தி சுமிதா விசாரிச்சாங்க, அந்த வீட்டுல அந்த பேர்ல யாருமே இல்ல அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரனுக்கு அப்ப நான் பார்த்து பேசுனேனே, நான் என்ன பைத்தியமா அப்படின்னு கோவப்படுறாங்க. அப்ப மாமியாரும் நான் சொல்றத கோவப்படாம கேளுமா, நீ ஒரு வாட்டியும் அந்த தியா கூட பேசும்போது நீ உன் கூடவே தனியா தான் பேசின, அப்ப உன் கூட யாருமே இல்ல, நானுமே அதை பார்த்தமா அப்படி சொல்றாங்க. அதை கிட்ட ஹீரனை கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா அந்த தியாவோட வீடுன்னு சொல்றாங்கல்ல, அங்கேதான் அவங்க அங்கிள் கூட தான் அந்த மந்திர தண்ணி கொண்டு போறாங்க. இப்ப அந்த வீட்டை காமிக்கிறாங்க, ரொம்பவே அழகா யாரோ வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு, அந்த செடி கொடி எதுவுமே இல்லாம தான் இருக்கு. சரின்னு ஹீரன் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு உள்ள போய் அந்த மந்திர தண்ணியை வச்சுட்டு போலாம் அப்படின்னு நினைக்கும் போது சரி அந்த தியா லேடி வெளியில கதவை திறந்துகிட்டு உள்ள வராங்க. வந்தவங்க ஹீரனை உள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்கே கட் பண்ணி மாமியாரை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியில அந்த சுமி ஆண்டியோட பேய் அவங்கள பயமுறுத்துது. இங்க அந்த தியாவோட வீட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. தியா ஹீரனுக்கு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி பேசுறாங்க. நீ உன்னை விட்டுறவே விட்டுறாத, உனக்கு நீ இப்ப யாருமே இல்ல, உனக்கு நீ மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிக்கும் போது ஹீரன் வெளியில வச்சுட்டு வந்த அந்த மந்திர தண்ணி கருப்பா மாறி அந்த பாட்டில் உடைஞ்சு போகுது. அந்த சத்தம் கிட்ட அந்த தியா திரும்பி பார்க்கும் பாருங்க. அப்ப அந்த ஜன்னல் கண்ணாடியில அந்த தியாவோட உண்மையான உருவம் தெரியும். என்னன்னு பார்த்தா அதுதான் ஹீரனை கனவுடைய நிஜத்துல வந்து பயமுறுத்தின அந்த சாத்தான். அதை பார்த்த ஹீரனை உடனே அங்கிருந்து வெளியில போலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரம் கரண்டும் கட் ஆயிடுது. ஹீரன் இருக்கிற அந்த இடம் பழைய பழனிச்ச இடமா மாறுது. அதே நேரம் இங்க மாமியாருக்கு அந்த சுமியாண்டி உருவம் துரத்திக்கிட்டே வரவும் அவங்க ஓடி போறாங்க. அப்ப அங்க தியா வந்து நிக்கிறாங்க. அவங்களும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கேட்க அதுக்கப்புறமா தான் ஆமா நீ யாருன்னு கேட்டுக்கிட்டு பின்னாடி போறாங்க பாருங்க. அப்படி படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்படி கட் பண்ணி ஹீரனை காமிக்கிறாங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ள மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா அந்த பேய் ஹீரன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. ஹீரனை பார்த்து பயங்கரமா சிரிக்க அந்த நேரம் ஹீரன் இங்கிருந்து வேகமா அவங்க வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளதான் யாருமே இல்லையே, அதனால ஹீரன் எவ்வளவு கத்துனாலும் அங்க யாருமே வரல. அந்த பேய் தான் அவங்க வீட்டுக்குள்ள வருது. அந்த பேய் தியாவாவும் ஹீரோவோட கம்பெனில இருந்து அந்த மாடல் பொண்ணாவும் ஹீரோட ஆபீஸ் ரூம்ல இருந்து அந்த சாத்தானாவும் மாறி மாறி எல்லாமே ஒரே ஆளுதான் அப்படி சொல்லிட்டு ஹீரனுக்கு காமிக்குது. இதை பார்த்த ஹீரனோ அங்கிருந்து பயந்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பேய் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போகுது. அந்த நேரத்துல ஹீரன் வேகமா அங்கிருந்து ஓடி இன்றியோட வீட்டுக்கு வராங்க. அவ்வளவு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியும் இன்றி வீட்டுக்கு ஓடி வராங்க. அங்க வந்து நடந்ததை சொல்லிட்டு என்ன உடனே போர்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போ, ஹீரோ எங்கன்னு வேற எனக்கு தெரியல, அவனுக்கு கால் பண்ணணும் அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட இன்றியும் கொஞ்சம் அமைதியார் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு டவல் கொண்டு வர உள்ள போறாங்க. அப்பதான் அவங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது பாருங்க. என்னன்னா இன்றி வீட்டுல ஹீரோவோட லைட் இருக்கு. ஹீரோனோ இன்றியோட வீட்டுல அதுவும் ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க ஹீரோ குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வராரு. அதை பார்த்த ஹீரோனோட மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போகுது. அங்கே ஹீரோவையும் இன்றியும் அசிங்கமா திட்டுறாங்க. அப்ப ஹீரோ இல்லமா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் வீட்டுக்கு போனப்ப என்னோட அம்மா நினைவு இல்லாம கீழே விழுந்து கிடந்திருந்தாங்க, அவங்களை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போனப்பதான் நான் இன்றிய பார்த்தேன் அப்படின்னு ஏதோ சொல்ல வராரு. ஆனா ஹீரோனோ எதுவுமே கேட்க தயாரே இல்ல. அவங்க கூட சண்டை போடுறாங்க. அப்ப இன்று ஹீரன் கிட்ட நீ தப்பா பேசாத, நீ நினைக்கிற மாதிரி ஹீரோ இல்ல, உனக்காக எவ்வளவோ பண்றாரு, நீ சொன்னது மட்டும் தான் பண்றாரு, ஆனாலும் நீ அவரை அவ்வளவு தொல்லை பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கோவப்பட்ட ஹீரோனை பலர்னு இன்றைய கண்ணத்துல அடிக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் ப்ளீஸ் நீ என்ன நம்பு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல அப்படி சொல்றாரு. ஆனாலும் ஹீரோனோ எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. ஹீரோவும் பின்னாடியே வராரு. ஹீரோன் நேரா அவங்க அங்கிள் இருக்கிற அந்த போர்டிங் ஸ்கூலுக்கு தான் போறாரு. அங்கதான் அங்கிள் நடந்த எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி உனக்கு ஹீரோக்கும் பிரிவு நடக்கணும்னு தான் ஏதோ ஒரு சக்தியை ஏவி விட்டுருக்காங்க, அது வேற எதுவுமே இல்ல, ஒரு ஜின் தான், அதுதான் உங்க ரெண்டு பேரையுமே இப்படி பிரிச்சுக்கிட்டு இருக்கு, இவ்வளவு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி சொல்றாரு. அந்த ஜின் பேர் தான் தசீம். ஏன் இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்க அதுக்கு அவரும் இந்த ஜின் உன்னோட இருக்கிறவங்கள உனக்கு பிடிச்சவங்கள உன்னை வெறுக்கிற மாதிரி பண்ண வைக்கும், இது மூலமா உனக்கு நீ யாருமே இல்லாத மாதிரி உன்னை நினைக்க வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஒரு சீனை காமிக்கிறாங்க. அதுல ஹீரோன் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது மாமியார் வந்து ஒரு மாதிரி ஹீரோ கிட்ட பேசிருப்பாங்கல்ல, அது மாமியாரே கிடையாது, அவங்க நல்லவங்க தான், அந்த கெட்ட சக்தி தான் அவங்க பேசின மாதிரி பேசி ஹீரோனை குழப்பி விட்டுருக்கு. அது மட்டும் இல்ல அன்னைக்கு ஹீரோனுக்காக நடந்த அந்த பிரேயர்ல மழை வந்தபோது கூட அந்த தியான்னு சொல்லி வந்திருப்பாங்கல்ல, அவங்க உன்னோட மாமியாருக்கு உன்னை விட அந்த பொருட்கள் மேலதான் ஆசை அப்படி சொல்லிருப்பாங்கல்ல, அதுவுமே ஜின்னோட வேலை தான். உன்னோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட தப்பான உறவுல இருக்கிறதா உன்னோட கண்ணுக்கு மட்டும் அந்த ஜின் காமிச்சிருக்கு. இந்த புக்கில் இருக்கிற மந்திரத்தால தான் அந்த சூனியத்தை வைக்க முடியும். ஆனா இந்த புக்கில் இருந்த அந்த பேஜைய யாரும் திருடிட்டு போயிருக்காங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, நீ உன்னோட புருஷன் கூட நிம்மதியா வாழலாம், உன் புருஷன் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, அந்த ஜின்னை நான் அனுப்பிடுறேன் அப்படி சொல்லி ஹீரோனுக்கு ஒரு பிரேயர் பண்றாரு. அவங்களும் ரெடி ஆகுறாங்க. அப்ப அங்க ஹீரோவும் வராரு. இப்ப ஹீரோவை முழுசா நம்புறாங்க. அந்த பிரேயர்ல இப்ப ஹீரோவும் இருக்காரு. ஹீரோனுக்குள்ள அந்த ஜின் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. ஹீரோனுக்கு இப்ப பேய் விட்டுறாங்க. ஆனா ஹீரோன் அங்கிளை போட்டு அடிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அங்கிள் எப்படி ஹீரோனை அந்த ஜின் கிட்ட இருந்து காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறமா தான் ஹீரோ கவனிக்கிறாரு, ஹீரோன் கால்ல இருந்து ரத்தம் வருது. அதான் அவங்க கற்பம் மறந்தாங்கல்ல, அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல. உடனே ஹீரோ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க,
ஹீரோயின் கண்ணை திறக்கிறாங்க. அங்க ஹீரோவோ அவங்க அம்மாவும் இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அவங்க வயிற்றை தொட்டு பார்க்க அவங்க குழந்தை களைஞ்சு போச்சு. அதை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோட அம்மாவும் அவங்கள சமாதானம் பண்றாங்க. ஹீரோனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்காங்க. அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோனோட வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கும் போல எல்லாருமே வந்திருக்காங்க. அங்க இன்ட்ரியும் வந்திருக்காங்க. அவங்கள ஹீரோயின் போய் கட்டிப்பிடிச்சு என்னை மன்னிச்சிரு, நடந்த எல்லாத்தையும் ஹீரோ சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்ட்ரியும் அவங்க பேசுனதுக்கு சாரி சொல்றாங்க. இப்ப எல்லாருக்கிட்டுமே அங்கிள் கதை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் கிட்ட வந்த இன்ட்ரி எனக்கு பீரியட் ஆன மாதிரி இருக்கு, நான் போய் உன்னோட நாப்கினை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு மேல ஹீரோனோட பாத்ரூமுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுப்பா பாருங்க. என்னன்னா ஹீரோனோட பாத்ரூமுக்குள்ள ஒரு கம்மல் இருக்கும்ல, அதை எடுத்து அவளோட பேக்ல வைக்கிறா. என்ன கம்மல்னு தெரியுதா? அந்த மாடல் பொண்ணோட கம்மல் தான் ஹீரோட ட்ரெஸ்ல இருந்து விழுந்துச்சு அப்படின்னு ஹீரோ நினைச்சாங்கல்ல, அந்த கம்மலை இப்ப இன்றி எடுத்து அவ பேக்ல வைக்கிறா. இன்னும் சொல்ல போனா ஹீரோன் கிட்ட ஒரு காது கம்மல் தான் இருக்கும், இன்னொரு கம்மல் இந்த இன்றி கிட்ட தான் இருக்கு. அப்படி ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹீரோனுக்கு கல்யாணம் ஆனப்போ போட்டோ பிடிக்கிறதுக்காக ஹீரோன் தன்னோட அங்கிளை கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல, அப்ப அங்கிளும் ஹீரோன் கிட்ட உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்கம்மா, கல்யாணத்துல அவளுக்கு காணவே காணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோனோ அவளுக்கு உடம்பு சரியில்லை அங்கிள் அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க ஹீரோனுக்கு கல்யாணம் ஆன போது ஒரு லைப்ரரியில ஒரு புக்கு மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல இந்த இன்றி தான். போர்டிங் ஸ்கூல்ல அங்கிள் இல்லாத சமயமா பார்த்து அந்த மந்திர புக்குல இருந்து அந்த பக்கத்தை கிழிச்சிட்டு போயிருப்பா. ஹீரோனுக்கு சூனியம் பண்ணது இந்த இன்றி தான். இப்பதான் ஒரு சீனை நமக்கு காமிக்கிறாங்க. முதல்ல அவ ஹீரோனோட மாமியார் வீட்டுக்கு வந்தப்ப ஒரு நூல்கண்டு பெட்டியை கொண்டு வந்து அப்படி சொல்லிருப்பால, அந்த பெட்டியில தான் இவ்வளவு நேரமா நடந்த எல்லா சூனியத்தையுமே ஒரு பொம்மையா வச்சிருப்பா. அதே மாதிரி மறுபடியும் ஒரு பொம்மையை செஞ்சுட்டு வந்து இப்போ பாத்ரூம் சிங்க்கு கீழே இருக்கிற ஒரு ஸ்லாப் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுல மறைச்சு வச்சுட்டு நிமிந்து கண்ணாடிய பாப்பா பாருங்க, உண்மையிலே இவதான் அந்த ஜின்னு. ஹீரோனை பயமுறுத்தின அந்த மூஞ்சில தோல் இல்லாத உருவமே இவதான் போல. அந்த மாதிரி கண்ணாடி காமிச்சு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண போறா அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்ல இவ ஏன் ஹீரோனுக்கு இந்த மாதிரி பண்ண நினைக்கிறா அப்படின்னு எதுவுமே புரியல. ஒருவேளை ரெண்டாவது பாட்டு வந்தா அதையும் பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.